நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இதுவரை நாட்டிலே சிப்பாய் கழகம் என்ற பெயரில் வேலூரிலே ஆயுத புரட்சி நடைபெற்றிருக்கிறது. வேளாண்மையை முன்னேற்றம் செய்வதற்காக பசுமை புரட்சி நடந்திருக்கிறார்கள். பால் உற்பத்திற்காக வெண்மை புரட்சியை நடத்தியிருக்கிறோம். ஆனால் எனக்கு தெரிந்து தமிழ்நாடு எங்கும் மாவட்டம் தோறும் புத்தக கண்காட்சி நடத்த வேண்டும் என்று அறிவு புரட்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஒரே அரசு இந்த அரசுதான். தேக்கை சுருட்டி வீசும் கடிர்களையும் தன் நாக்கை சுருட்டி பேசும் பேச்சால் வீழ்த்தி விடலாம் என்று இந்த நாட்டிற்கே காட்டிய நாவுக்கரசர் கலைஞர். புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம், புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே தூக்கிவிடும். ஆக அவ்வப்பொழுது நாம் எடுக்கிற முடிவுகள் நம்மை மாற்றி விடுகின்றன என்பதை இந்த புத்தகம் எனக்கு சொல்லித் தருகிறது. பாரதி வாழவே இல்லை என்கிறது பொருளாதாரம், அவன் சாகவே இல்லை என்கிறது சரித்திரம். அன்று காந்தியிடம் பணம் இல்லை, இன்று காந்தி இல்லை எனில் அது பணமே இல்லை. பாரதி அப்படி சொன்னாராம், உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே உண்டாகும். உண்மையில் உள்ளத்தில் ஒளி இருந்தால் அது கவிதைகளே தெரிக்கும் இல்லையா? தலையில் சுமக்கும் இறையனாறு, கங்கையாறு தலையில் சுமக்கும் இறையனாறு, கொண்ட முகமாறு நின்ற படை ஆறு என்ற முருகன் ஆறு, அவர்கள் அடியாறு அகத்தியர் தமிழே உன் தலைநூலை பொதிந்த இடம் பொருணையாறு, வளரும் உனை வளர்த்ததாறு அது வைகையாறு, அன்று ஔவையாறு நேற்று பாரதியாறு, இன்னும் எவ்வளவோ கற்றாறு உனக்கு உற்றாறு உனை மேலும் பெற்றாறு, இதோ உன் காலடியில் கலக்க வரும் நான் ஒரு சிற்றாறு, மற்றாறு போல் இல்லை இவன் வெற்றாறு என்று அகத்தில் நினையாது, உயிரெழுத்து ஈராறு மெய்யெழுத்து மூவாறு தடையின்றி என் நாவில் வருமாறு தாயே நீ எந்நாளும் பரிமாறு, பிறகு மற்றாறு போல இந்த சிற்றாரும் ஒரு நாள் வற்றாத வரலாறு. பெரியவர்களே, நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இதுவரை நாட்டிலே சிப்பாய் கழகம் என்ற பெயரில் வேலூரிலே ஆயுத புரட்சி நடைபெற்றிருக்கிறது. வேளாண்மையை முன்னேற்றம் செய்வதற்காக பசுமை புரட்சி நடந்திருக்கிறார்கள். பால் உற்பத்திற்காக வெண்மை புரட்சியை நடத்தியிருக்கிறோம். ஆனால் எனக்கு தெரிந்து இப்பொழுதுதான் இந்த அரசு வந்த பிறகுதான் தமிழ்நாடு எங்கும் மாவட்டம் தோறும் புத்தக கண்காட்சி நடத்த வேண்டும் என்று அறிவு புரட்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஒரே அரசு இந்த அரசுதான் என்கின்ற பொழுது உங்களைப் போலவே நானும் மகிழ்ச்சியில் நீந்துகிறேன். அதுதான் முக்கியம். நான் நினைத்து பார்க்கிறேன், நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இப்படி ஒரு கனவு, மாவட்டம் தோறும் புத்தக கண்காட்சியை நடத்த வேண்டும் என்கிற கனவு எப்படி வந்திருக்க வேண்டும் என்று நினைத்து பார்க்கின்ற பொழுது, முத்தமிழறிஞர் கலைஞருடைய புதல்வர் அவர், வாழ்நாளெல்லாம் இந்த மண்ணிற்காக தன்னை கொடுத்தவர் அவர். அதாவது நான் நினைத்து பார்ப்பேன், தேக்கை சுருட்டி வீசும் கடிர்களையும் தன் நாக்கை சுருட்டி பேசும் பேச்சால் வீழ்த்தி விடலாம் என்று இந்த நாட்டிற்கே காட்டிய நாவுக்கரசர் கலைஞர். கந்தகங்களை வைக்கக்கூடிய திரிகள் மட்டுமல்ல, வரிகளுக்குள் சுருட்டி வைக்கப்படும் திரிகளுக்குள் சுருட்டி வைக்கப்படும் கந்தகங்கள் மட்டுமல்ல, வரிகளுக்குள் சுருட்டி வைக்கப்படும் வார்த்தைகளும் வெடிக்கும் என்று கவியரங்களில் நிரூபித்த கவியரங்க திலகம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். ஆக அவருடைய அந்த பாரம்பரியமாக இருப்பதால் வாசிப்பு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்ததால் இப்படிப்பட்ட புத்தக கண்காட்சியை மாவட்டந்தோறும் நடத்துவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் நினைக்கின்ற பொழுது உண்மையிலேயே அவரை வணங்க தோன்றுகிறது. ஏனென்றால் நான் கூட ஒரு கவிதையிலே சொல்லுவேன், புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம், புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம், புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே தூக்கிவிடும். புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம், புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே தூக்கிவிடும். அப்படிப்பட்ட சக்தி புத்தகங்களுக்கு உண்டு. நான் நினைத்து பார்க்கிறேன், வாசிப்பு என்பதும் சின்ன வயதிலேயே திறமையை வளர்த்து கொண்டால் எப்படி வளரலாம் என்பதற்கு நம்முடைய உதாரணங்கள் கண் முன்னால் நிரம்ப கிடக்கின்றன. அதாவது தென்னிந்தியாவிலேயே அதிகமான திரைப்படங்களை தயாரித்த நிறுவனம் சேலத்திலே இருந்த மாடர்ன் தியேட்டர்ஸ். அந்த மாடர்ன் தியேட்டர்ஸுடைய அதிபர் TR சுந்தரத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, வெளிநாட்டில் படித்தவர், அத்துணை புத்தகங்களை வாசிக்கக்கூடிய ஒரு வாசிப்பாளராக இருந்தார். அதனால்தான் அவரிடம் திறமை கொட்டி கிடந்தது என்று சொல்வார்கள். அவரை பற்றி ஒரு புத்தகம் வந்திருக்கிறது, முதலாளி என்கிற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை வேங்கடசாமி என்று ஒரு பத்திரிகையாளர் எழுதியிருக்கிறார். அவர் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவர் கிடையாது. வேங்கடசாமி என்கின்ற அந்த எழுத்தாளர் மாடர்ன் தியேட்டர்ஸோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கிறவர். அவர் முதலாளி என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதை வானதி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது.
அந்த புத்தகத்தில் இருக்கிற செய்திகளை படிக்கின்ற பொழுது இப்படியெல்லாம் செயல்பட முடியுமா என்கின்ற பல சம்பவங்கள் நமக்குள் தோன்றுகின்றன. அவர் ஒரு சம்பவத்தை எழுதுகிறார். டிஆர் சுந்தரத்தினுடைய திறமையை பற்றி சொல்லுகின்ற பொழுது எழுதுகிறார்கள், அலிபாபாவும் 40 திருடர்களும் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த படம் உங்களில் பலர் பார்த்திருப்பீர்கள். அந்த அலிபாபாவும் 40 திருடர்கள் படத்திற்கு 2 நாட்கள் ஷூட்டிங் நடத்த வேண்டும். படம் அதோடு முடிந்துவிடும். 2 காட்சிகள். ஒன்று, படத்தினுடைய கதாநாயகன் திரு எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகி பானுமதியோடு டூயட் பாடுகிற ஒரு காட்சி, அது படப்பிடிப்பு நடத்த வேண்டும். இன்னொன்று, படத்தினுடைய வில்லன் PS வீரப்பாவோடு எம் கதாநாயகன் எம்ஜிஆர் வாழ் சண்டையிடும் ஒரு காட்சி. இந்த 2 காட்சிகள் எடுக்க வேண்டும். எல்லாம் தயாராகிவிட்டன படப்பிடிப்பிற்கு. ஆனால் கதாநாயகன் எம்ஜிஆர் படப்பிடிப்பிற்கு வரவில்லை. கதாநாயகன் வரவில்லையே, படப்பிடிப்பை ஒத்தி வைத்து விட வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் டிஆர் சுந்தரம் அப்படி செய்யவில்லை. படப்பிடிப்பு நடக்கும் என்று சொல்லிவிட்டு மாடர்ன் தியேட்டர்ஸிலே பணியாற்றிய முத்து என்கின்ற ஒரு நடிகரை எம்ஜிஆருக்கு டூப்பாக போட்டு படத்தையே முடித்து விடுகிறார். எம்ஜிஆர் சில நாட்கள் கழித்து வருகிறார். வந்து அவரை பார்க்கிறார். அவரை எல்லோரும் முதலாளி என்றுதான் டிஆர் சுந்தரத்தை அழைப்பார்கள். முதலாளி, என்னால் சில பிரச்சனைகளால் வர முடியவில்லை என்று சொல்கிறார். அதற்கு டிஆர் சுந்தரம் சொன்னாராம், சரி ராமச்சந்திரா, அது அந்த புத்தகத்தில் இருக்கிற செய்தி, சரி ராமச்சந்திரா, வந்ததுதான் வந்தாய், படத்தை ஒரு முறை பார்த்துவிட்டு போ என்று சொல்கிறார். தான் நடித்த அலிபாபாவும் 40 படத்தை எம்ஜிஆர் முதலாக பார்க்கிறார் மாடர்ன் தியேட்டர்ஸில். எம்ஜிஆருக்கே ஆச்சரியமாம், அந்த காட்சியில் தான் நடித்திருக்கிறோமா இல்லை டூப்பு தான் நடித்திருக்கிறாரா எம்ஜிஆராலேயே கண்டுபிடிக்க முடியவில்லையா. அந்த அளவிற்கு திறமை வாய்ந்தவர் டிஆர் சுந்தரம். அதில் எழுதுகிறார்கள், டிஆர் சுந்தரமும் ஒத்திகை அரங்கத்தில் தினமும் மாலையிலே எல்லோரோடும் பேசுவார். இன்று என்று படப்பிடிப்பு நடந்தது, என்னென்ன பிரச்சனைகள், நாளை என்னென்ன படப்பிடிப்பு நடத்த வேண்டும். அப்படி பேசுகின்ற பொழுது அவர் எதிரில் நின்று எல்லோரும் பேச வேண்டும். சுந்தரம் மட்டும்தான் நாற்காலியிலே அமர்ந்திருப்பார். அவர் எதிரில் யார் வந்தாலும் நின்று கொண்டுதான் பேச வேண்டும். அந்த புத்தகத்தில் எழுதுகிறார்கள், ஆனால் ஒரே ஒரு இளைஞருக்கு மட்டும்தான் விதிவிலக்கு. அவர் டிஆர் சுந்தரத்தை விட வயதானவர்கள், அவர் இளைஞர். டிஆர் சுந்தரத்தை விட பணக்காரரா? இல்லை. அவர் அந்த மாடர்ன் தியேட்டர்ஸில் மாதம் 500 ரூபாய் சம்பளத்திற்கு பணியாற்றுகிறவர். நான் சொல்வது 1950. மாதம் 500 ரூபாய் சம்பளம் அவருக்கு. சரி, அவர் ஒரு கட்சியிலே இருக்கிறார். அந்த கட்சியில் ஏதேனும் பொறுப்பில் இருக்கிறாரா? அதனால் அவருக்கு இந்த மரியாதை தரப்படுகிறதா? இல்லை. அந்த கட்சியில் ஒரு கவுன்சிலர் பதவியிலே கூட அவர் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவருடைய பெயர் கட்சியில் பரவேற்க பொழுது தெரியவே தெரியாது. ஆனால் அவர் வந்தால் மட்டும், அந்த இளைஞர் வந்தால் மட்டும் டிஆர் சுந்தரத்தின் முன்னால் ஒரு நாற்காலி போடப்படும். அவர் பேசிவிட்டு சென்றதும் அங்கிருந்து நாற்காலி அகற்றப்படும். அந்த இளைஞர் 25 வயது. அந்த இளைஞரின் பெயர் மு. கருணாநிதி என்று அதில் பதிவு செய்கிறார். நீங்கள் நினைத்து பாருங்கள், அவருக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை. முத்தமிழறிஞர் கலைஞர் நெஞ்சுக்கு நீதியில் எழுதுவார், மாடர்ன் தியேட்டர் டிஆர் சுந்தரத்தின் முன்னால் யாருக்கும் நாற்காலி கிடைக்காது, 2 பேருக்கு கிடைக்கும் என்று கலைஞர் பதிவு செய்திருப்பார். ஒன்று புரட்சி கவிஞர் பாரதிதாசனுக்கு, இன்னொன்று எனக்கு என்று எழுதியிருப்பார். அதை எழுதிவிட்டு கலைஞர் சொல்லுவார், டிஆர் சுந்தரத்தின் முன்னால் நாற்காலி கிடைத்தாலும் அந்த நாற்காலியில் அமர்வது நான் அல்ல, என்னுடைய தமிழ் என்று எனக்கு தெரியும் என்று எழுதுவார். ஆக வாசிப்பு சின்ன வயதிலேயே அப்படி தொடர்ந்து வாசித்ததன் மூலம்தான் அப்படி ஒரு வளர்ச்சியை பெற முடிந்தது. நண்பர்களே, எம்ஜிஆர் நடித்த ராஜகுமாரி, அதற்கு பிறகு எம்ஜிஆர் நடித்த மருதநாட்டு இளவரசி 2வது படம். மருதநாட்டு இளவரசியும் மந்திரி குமாரியும் அடுத்தடுத்து 2 மாதங்களில் வந்தன. ஏப்ரல் 1950 வெளிவந்த படம் மருதநாட்டு இளவரசி. ஜூன் 1950 வெளிவந்தது மந்திரி குமாரி. இந்த 2 படத்திற்கும் கதை வசனம் கலைஞர். 2 படங்களும் மகத்தான வெற்றி பெற்றன. இனி கலைஞரை மாடர்ன் தியேட்டர்ஸில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று டிஆர் சுந்தரம் நினைக்கிறார். அப்பொழுது வந்த கலைவாணர் NS கிருஷ்ணன், நான் மணமகள் என்று ஒரு படம் எடுக்கிறேன், அதில் நீங்கள் தான் வசனம் எழுத வேண்டும் என்று சொல்லி கலைஞருக்கு சம்பளம் 10,000 ரூபாய் 1950 சொல்கிறார். சொல்லிவிட்டு கலைவாணர் சொல்கிறார், நீங்கள் ஏன் சேலத்திலே இருக்க வேண்டும், சென்னைக்கு வந்து விடலாமே என்கிறார். இல்லை, எனக்கு சேலத்தில் இருப்பது சௌரியமாக இருக்கிறது என்று இல்லை, நீங்கள் சென்னை வாருங்கள் என்று சொன்னவுடன் கலைஞர் சிந்திக்கிறார், சென்னை செல்லலாம் என்று முடிவெடுக்கிறார். டிஆர் சுந்தரத்திடம் சொல்கிறார். அப்பொழுது மாடர்ன் தியேட்டர்ஸில் இருந்த காமு ஷெரீப், மருதகாசி எல்லோரும் சொல்கிறார்கள், கலைஞரை நீங்கள் சேலத்தை விட்டு போக வேண்டாம், மாடர்ன் தியேட்டர்ஸிலே இருங்கள் என்று சொல்கிறார். இல்லை, நான் சென்னை சென்றால்தான் சரியாக இருக்கும் என்று கலைஞர் முடிவெடுக்கிறார். ஒரு மனிதன் அவ்வப்பொழுது எடுக்கும் முடிவுகள் தான் அவன் வாழ்க்கையை மாற்றி அமைத்து விடுகின்றன என்பதை இப்படிப்பட்ட புத்தகங்கள் நமக்கு கற்றுத்தருகின்றன. கலைஞர் முடிவெடுத்து விடுகிறார். டிஆர் சுந்தரத்திடம் சொல்கிறார், நான் சென்னை செல்கிறேன் என்று. அதிர்ந்து விட்டார் டிஆர் சுந்தரம். ஏனென்றால் வெறும் மருதநாட்டு இளவரசி மந்திரி குமாரி மட்டுமல்ல, தோற்றுவிடுமோ என்று பயந்த திகம்பர சாமியார் படத்தை கூட
கலைஞர் சில காட்சிகளை மாற்றி அமைத்ததால் தான் அந்த படம் வெற்றி என்று சுந்தரம் முடிவு செய்கிறார். ஆக கலைஞரை விடக்கூடாது என்று சொல்லிவிட்டு கலைஞரிடம் கேட்டார், நான் இப்பொழுது உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தருகிறேன்? நீங்கள் மாதம் 500 ரூபாய் சம்பளம் தருகிறீர்கள். சரி, நீங்கள் மட்டும் மாடர்ன் தியேட்டர்ஸில் தொடர்ந்து பணியாற்றினால் உங்களுக்கு நான் 5000 ரூபாய் சம்பளம் தருவேன் இனிமேல். டி.ஆர். சுந்தரம் சொல்கிறார். நினைத்து பாருங்கள், 5000 ரூபாய் என்றால் 1950 ஒரு பவுன் விலை 80 ரூபாய். மாதம் 60 பவுன் வாங்கலாம். 60 பவுன் என்றால் இன்றைய மதிப்பு கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய். மாதம் 30 லட்சம் ரூபாய் சம்பளம் தருகிறேன், நீங்கள் மாடர்ன் தியேட்டர்ஸை விட்டு போகாதீர்கள் என்று டி.ஆர். சுந்தரம் சொன்ன பொழுது, இல்லை இல்லை, என்னுடைய இயக்கத்திற்காகவும் என்னுடைய எதிர்கால பணிகளுக்காகவும் நான் சென்னை செல்வதுதான் சரியாக இருக்கும், பணம் தேவையில்லை, எனக்கு கொள்கைதான் தேவை என்று சொல்லிக்கொண்டு அங்கிருந்து புறப்படுகிறார் கலைஞர். இது கற்பனை அல்ல, நான் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவன் இல்லை. அந்த புத்தகம் சொல்லுகிற செய்தி இது. ஒரு மனிதன் தனக்கு பணம் கிடைக்கிறதே என்று நினைத்து பாருங்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் இவ்வளவு பெரிய சம்பளம் நமக்கு கிடைக்கிறதே என்று நினைத்து சேலத்திலே இருந்திருந்தால் இந்த தேசத்தினுடைய கோடிக்கணக்கான தமிழர்களின் நாடிக்கணக்காக இருந்து 5 முறை ஆட்சிக்கு வந்த அரசியல் சாணக்கியராக மாறி இருக்க முடியுமா? ஆக அவ்வப்பொழுது நாம் எடுக்கிற முடிவுகள் நம்மை மாற்றிவிடுகின்றன என்பதை இந்த புத்தகம் எனக்கு சொல்லித் தருகிறது. இன்று மகாகவி பாரதியினுடைய பிறந்த நாள், நினைவு நாள். மகாகவி பாரதியினுடைய நினைவு நாள் இன்று. பாரதியினுடைய வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள். பாரதி வாழவே இல்லை என்கிறது பொருளாதாரம், அவன் சாகவே இல்லை என்கிறது சரித்திரம். அதுதான் அது எனக்கு சொல்லி தருகிறான். பாரதி வாழவே இல்லை என்கிறது பொருளாதாரம், அவன் சாகவே இல்லை என்கிறது சரித்திரம். காலத்தால் கூட அவன் கவிதைகளை தின்று தீர்க்க முடியாது. காரணம், பாரதி பாடியதே பட்டினியோடு தானே. நிலத்தில் அவன் நெருங்க முடியாத நெருப்பு என்பதால் தான் அவனை அல்லிக்கேணியில் வைத்து அணைக்க பார்த்தான் யமன். அதான் பாரதி. அந்த பாரதியினுடைய வாழ்க்கையை நீங்கள் புரட்டி பாருங்கள். அவன் பொருளாதாரத்தை பெரிதாக நினைத்ததே கிடையாது. பொருளாதாரம் அவசியம்தான், ஆனால் பொருளாதாரம் தான் நம்முடைய வாழ்க்கை என்று வாழ முடியாது. நான் கூட ஒரு கவிதையிலே சொல்லுவேன், அன்று காந்தியிடம் பணம் இல்லை, இன்று காந்தி இல்லை எனில் அது பணமே இல்லை. அதுதான் வாழ்க்கை. காந்தியிடம் பணம் இல்லை, இன்று காந்தி இல்லை எனில் அது பணமே இல்லை. அதுதான் வாழ்க்கை. பாரதியுடைய பொருளாதாரத்தை அவன் மதித்ததே கிடையாது. பாரதி கவிதை தான் என் வாழ்வு என்று சொன்னான் இல்லையா? அந்த ஒரு சம்பவத்தை பி.ஸ்ரீ ஒரு புத்தகத்தில் எழுதுகிறார். டாக்டர் சஞ்சீவி மாளிகை, டாக்டர் சஞ்சீவி என்று அந்த காலத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய வசிய மருத்துவர். அவருடைய மாளிகையிலே ஒரு நாள் எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். சுதந்திர போராட்ட வீரர்களால் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அமர்ந்திருக்கிறார். திடீரென்று பாரதி உள்ளே வருகிற பாரதியை வரவேற்ற டாக்டர் சஞ்சீவி, எங்களுக்காக ஒரு பாடல் பாடுங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது ஜெயமுண்டு பயமில்லை மனமே என்கிற பாடலை பாரதி பல்வேறு ராகங்களிலே பாடுகிறார். அவர் பாடி முடித்ததும் டாக்டர் சஞ்சீவி மகிழ்ந்து வீட்டிற்குள்ளே போய் ஒரு 10 ரூபாய் நோட்டை எடுத்து வந்து பாரதியினுடைய கைகளிலே கொடுக்கிறார். பாரதி கைகளில் கொடுக்க முற்படுகிறார். பாரதி சொல்கிறார், உங்கள் கையில் அந்த ரூபாயை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், நான் எடுத்துக்கொள்கிறேன். என் கை கீழாகவும் உங்கள் கை மேலாகவும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த 10 ரூபாய் என்பது நீங்கள் ஒரு கவிதா தேவிக்கு செய்யக்கூடிய காணிக்கை என்று பாரதி சொல்கிறார். ஆக டாக்டர் சஞ்சீவி அந்த 10 ரூபாயை தன் கையிலே வைத்துக்கொண்டு பாரதி அந்த 10 ரூபாயை எடுத்துக்கொண்டு வெளியே போகிறார். அப்பொழுது எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது திடீரென்று ஒரு 4-5 பேர் உள்ளே வருகிறார்கள். உள்ளே வந்தவர்கள் சொன்னாராம், நாங்கள் இப்பொழுதுதான் உங்களை பார்ப்பதற்கு வந்தோம். வந்த நேரத்தில் வெளியே ஒருவர் எங்கள் எல்லோருக்கும் டிஃபன் சாப்பிடுவதற்கு வாங்கி கொடுத்தார், உணவு வாங்கி கொடுத்தார் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுதே பாரதி உள்ளே வருகிறார். இதோ இவர்தான் எங்கள் எல்லோருக்கும் உணவு வாங்கி கொடுத்தார் என்று சொல்கிறார். அதற்கு முன்னால் அங்கே பேசிக் கொண்டிருந்த பொழுது சஞ்சீவி கேட்டிருந்தார், என்னை வசிய மருத்துவர் என்று எல்லோரும் சொல்கிறார்கள், ஆனால் பாரதியினுடைய பாடலில் ஒரு மிகப்பெரிய வசியம் இருக்கிறதே, அது எப்படி என்றால் உணர முடியவில்லை என்று அவர் சொல்லியிருப்பார். ஆக பாரதி உள்ளே வருகிறார். எங்களுக்கு இவர் உணவு வாங்கி கொடுத்தார் என்று மற்றவர்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது மாயூரம் வேதநாயகம் பிள்ளை பாரதியை பார்த்தாராம். பாரதியினுடைய கிழிந்த அந்த கோட் பித்தானே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்து பொழுது மாயூரம் வேதநாயகம் பிள்ளையுடைய கண்களிலே கண்ணீர் வந்ததாம். அதை பார்த்து கொண்டே பாரதியை பார்த்து கொண்டே மாயூர வேதநாயகம் பிள்ளை டாக்டர் சஞ்சீவியிடம் சொன்னாராம், இதுதான் பாரதியினுடைய வசியம்.
தனக்கு கிடைத்த 10 ரூபாயை கூட மற்றவர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாரே, அதுதான் என்று சொன்ன பொழுது பாரதி அப்படி சொன்னாராம், உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே உண்டாகும். உண்மையில் உள்ளத்தில் ஒளி இருந்தால் அது கவிதைகளே தெரிக்கும் இல்லையா? அதுதான் இது எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு கவிஞன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு படைப்பாளி எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற இந்த வித்தையை புத்தகம் தான் கற்றுக் கொடுக்கிறது. அதைத்தான் நம்முடைய ஆணையாளர் அவர்கள் சொன்னார்கள், புத்தகம் படிக்கின்ற பொழுது என்ன நிகழ்கிறது என்று. அதுதான் எனக்கு இந்த புத்தகங்கள் தான் இன்று கற்றுக் கொடுக்கின்றன, அதை மறந்துவிட முடியாது.